தேங்க்யூ ஸோ மச். ஏகப்பட்ட ப்ராசஸ் வச்சுருக்காங்க. இமிக்ரேஷனு ஃபஸ்ட்டு செக்இன்னு சொன்னாங்க, அதை முடிச்சு செக்இனில் கொஞ்சம் குழப்பமாயிட்டுது. ரிட்டன் டிக்கெட் வச்சுருக்கீங்களான்னு கேட்டாங்க, நம்மக்கிட்ட அது கொஞ்சம் சிக்கலாகிட்டுது. அதுக்கப்புறம் வேறு ஒன்று ரெடி பண்ணேன், அது என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு இப்போ உள்ளே போயிட்டுருக்கேன். எல்லாம் கொடுத்துட்டாங்க, எல்லாம் ரெடியே, ஃப்ளைட் ஏற வேண்டியது தான். செம்ம சூப்பராக இருக்குங்க இடமே. டெல்லி ஏர்போர்ட்லாம் இப்படி தாங்க இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி இடத்துக்குலாம் ஒரு டைம் வந்து பார்க்கணும். சென்ட் பாட்டில் கம்பெனிங்க ஃபுல்லாக, செம்ம சூப்பராக இருக்குது. ஐரிஷ் ஹவுஸ், வாவ். இங்கேயே ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிடாம கிடந்தா மாடு கிடக்கலாம், நான் கிடப்பேன். பக்காவாக இருக்குது இடம். ரேட்டு இல்லைன்னா பயங்கரமாக இருக்கும் போல் இருக்குது. இப்போ டைம் இல்லை, அப்படியே பொறுமையாக ஒன்று ஒன்றா ரேட்டு மட்டும் விசாரிச்சுட்டு போயிருக்கலாம். கலைப்பொருட்கள் எல்லாமே இதில் இருக்குது. இங்கே ஏர்போர்ட் உள்ளே ஒரு நாள் ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம் போல் இருக்கு. பொறுமையாக எடுத்தால் ஒரு வாரமே எடுக்கலாம். நடந்து நடந்து காலை வலிக்குது. சாயந்தரம் வர சரியாக சாப்பிடல. இந்த ஃப்ளைட் ஏற போகிறோன்ற ஆர்வத்திலே பசி தெரியல கொஞ்ச நேரமாக. காணாது. இந்த இவங்க வேறு செக்இனில் வேறு இது ரிட்டன் ஃப்ளைட் டிக்கெட் கேட்டாங்கன்னு சொன்ன பாருங்க. அங்கேருந்து நீங்கள் அல்மாட்டியில் போயிட்டு ஒரு மாதம் தங்கிட்டு திரும்ப வரேன்னு சொல்கிறீங்க. அல்மாட்டியில் ஆனால் 14 நாள் தான் வந்து இந்தியன்ஸுக்கு விசா ஆன அரைவில். அதுக்குள்ளே நீங்கள் வெளியில் வேறு நாட்டுக்கு போய் ஆகணும், அதுக்கு ரிட்டன் டிக்கெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கிட்ட வந்து ஆல்ரெடி கொஞ்சம் சந்தேகம் தான் இருந்தது, கேட்டாலும் கேட்பாங்கன்னு சொல்லி. இந்த onwardticket.comல போயிட்டு டம்மி டிக்கெட் மாதிரி வேல்யூபிள் டிக்கெட் தான் அது. இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு அது கரெக்டாக யூஸ் ஆகும். எம்பசியில் விசா அப்ளை பண்ணும்போது எல்லாத்துக்குமே இந்த onward டிக்கெட்டில் வந்து எடுத்துக்கலாம். இன்றைக்கி அதை மாதிரி தாங்க பண்ணி ஒரு அரை மணி நேரத்தில் டிக்கெட் எடுத்து அது கன்ஃபார்ம் ஆகிட்டுது. ஃபஸ்ட்டு செக் பண்ணார், கன்ஃபார்ம் ஆகலை, வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் கிட்டத்தில் ஒரு 10 நிமிஷம் இருக்கும்போது பார்த்துட்டு சரி அலோவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டார். செக் பண்ணி பார்த்து கன்ஃபார்ம் ஆகிட்டுது போல் இருக்குது. அதோட வந்து இமிக்ரேஷன் முடிச்சுட்டு செக்யூரிட்டி செக் முடிச்சுட்டு, செக்யூரிட்டி செக்கில் பேக்கில் இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து க்ளீனாக எடுத்து வெளில வச்சுக்க சொல்லி, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் என்னென்ன இருக்குது க்ளீனாக செக்அப் பண்ணுறாங்க. பெரிய ப்ராசஸாங்க. ஆனால் 4 மணி நேரம் கண்டிப்பாக தேவைப்படும். எப்படியா இருந்தாலும் ஒரு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏற வரணுன்னா கன்ஃபார்ம் 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்கே வந்தே ஆகணும். குறைஞ்சது 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஆகணும். அவ்வளோ வேலை இருக்குது இதில். நம்ம வேலையை பார்ப்போம். யார் வம்பு தும்பவும் போகிறதில்ல. நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு. கேட் நம்பர் 4 6 to 14 இப்படி போகணுன்னு எழுதிட்டாங்க. இது நடக்குது, எனக்கு ஜாலியாக இருக்குங்க. அப்படியே இது மூவ் ஆகிட்டே இருக்கும். வெயிட்டிங்ண்ணா. விச் கண்ட்ரி? ஜப்பான், சைனா, Kazakhstan. I am coming to your country. Name? Ananda. Ananda. Ananta Govinda. Ananta Govinda. Different name. Nice spiritual name. Nice name. He's living 2 years. 2 years living. You are working in India? No working. Working in Kazakhstan.
Okay. I'm not working. Oh. I'm Retired. invest. Oh. Invest. What investment? Stock market. No, medicine, apartment. Okay, medicines. Medicine. Apartment. Apartment. Yes, yes. I'm Mayapur living. Mayapur. You know Mayapur? Navadvip, Mayapur, Calcutta, Bengali. Yes, Calcutta. Bengali. Bangala. Bengali. Yeah. Boarding pass in your hand. Means और तो पीछे थोड़ा सा हाँ तो पीछे कोई दिखे ना Thank you, sir. எல்லாம் வந்துட்டே இருக்காங்க. இது உள்ளதான் போகணும். 2:30 ஃப்ளைட்டு, மணி 2:25. கொஞ்சம் லேட் ஆகிட்டது போல் இருக்கு. ரொம்ப சில பல தடங்கள் வந்தாலும் எல்லாத்தையும் கொஞ்சம் சமாளித்து, ஒன்றும் பெரிய தடங்களாக இல்லை, சின்ன சின்னதாக வந்தது, சமாளித்து அப்படியே வந்துட்டோம். நம்ம ஃப்ளைட்டை பாருங்கள், ஃப்ளை ஏரிஸ்தான். Airport, if you remember the aircraft codes 5% versus 36. Under down on commode. After the construction conduct of the branch in India, after minus put the passengers for the mind. வீட்டில் 3 சீட்டுமே ஃப்ரீங்க. ஜன்னல் சீட்டு, பக்கத்தில் 2 சீட்டு ஃப்ரீ. 4 மணி நேரத்தில் அடுத்த நாட்டில் இருப்போம். இப்போ மணி 3 ஆகிட்டுது, 7 மணிக்கெலாம் போயிடலாம். அப்பா, அங்கேருந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கு பொறுமையாக வந்துட்டு இருக்குது இந்த ரோட்டில். பறக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஒரு செகண்டில் சேரி ஸ்பீடில் ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு ஐயோ அம்மா இந்த ராட்னத்துல சுத்துற மாதிரி இப்படி தலைகீழ் ஆயிட்டுது, மேல இப்படி ஆப்போசிட் ஆயிட்டுது ஃப்ளைட்டு செங்குத்தா. ஐயோ அம்மா, தலையில ஒரு மாதிரியா வருதுங்க, ஒரு மாதிரியா இருக்கு. வெளியே எங்கேயோ தலைக்கு தொங்குற மாதிரி இருக்கு, கைத்துல அந்த இடத்துல தொங்குற மாதிரி இருக்கு. கஜகஸ்தான் காத்து. ஏர்போர்ட்லேருந்து வெளியில் வந்துட்டோம், ஆல்மட்டிலேருந்து. இங்கே வந்து 2 ஸ்னோ மவுண்டைன் தான் வந்து ரொம்ப ஃபேமஸுங்களா. அது இல்லாமல் ஹார்ஸ் மீட்டு, குதிரை கறி, அது ரொம்ப ஃபேமஸான ஃபுட்டு, ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு சொல்லியிருக்காங்க. மேம், சே ஹாய். Hi. வாட்ஸ் யுவர் நேம்? Okay. Atnay. Okay. He's our new friend. அவங்க தான் அங்கே இருக்கிற அவங்களுக்கு மட்டும்தான் இங்கிலீஷ் தெரியுதுன்னு வச்சுங்களா. இது எல்லாம் வந்து அவங்க சொல்கிறது நமக்கு புரியல. அவங்கள்ட்ட ஓரளவுக்கு கேட்டோம், எங்கே இடம் சுற்றி பார்க்கலாம், சாப்பாடு என்ன நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி. பஸ்ஸில் வரும்போது அவங்க தான் கம்பெனி கொடுத்துருக்காங்க.
கடைசியா இந்த மாதிரி இடத்துக்கு வந்துட்டாங்க ஃபர்ஸ்ட். ரோடு ஃபுல்லா பாருங்க பனி. கசாக்ல ஃபுல்லா வின்டர் சீசனா, இன்னும் ஒரு மாசம் இப்படிதான் இருக்குமா. ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க பனி மழையே பெஞ்சுதான், இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு பனின்றாங்க.